இப்போ நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்க்குறது என்னென்னா மேம், தி யூஸ் யர் சைல்டு ஆஸ் அ பலியாடு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்னது தான். ஸோ அவங்க மூலியமா ஒரு ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் கிடைக்கிறதுக்காக தி டூ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது நிறைய ப்ரெஷர் போடுறாங்களோ அந்த குழந்தைக்கு ஃபேம்னாவே ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு வயசில் அவ்வளோ பெரிய பாரத தூக்கி தலையில் வைக்கிறீங்களோ? இந்த மாதிரி டிசார்டர்ஸ் இப்போ ரொம்பவே காமனாக வந்து நம்ம உப்படியில் பார்க்குறோம். நிறைய ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி தான் கேசஸ் நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நடிக்கிற அப்படின்னு வந்து வீட்டில் கூட வீட்டில் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறதா நிறைய சில்ட்ரன் என்கிட்ட சொல்லுவாங்க. பட் அந்த குழந்தைக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது. அது குழந்தைக்கும் என்னன்னு சொல்கிறது கஷ்டம். சுற்றி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த குழந்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் பொசிஷனில் போடுறோம். ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப் மாதிரி கூட இருக்கலாம். குழந்தையால வெளியில் சொல்ல முடியல, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் சிம்டமாக வந்து நமக்கு வெளியில் தெரியுது. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இந்த போதைப் பொருளுக்குள்ள போகிறது, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே, குழந்தை மற்றவங்க ஃப்ரெண்ட் யாரோ யூஸ் பண்ணுறாங்க, சரி நம்மளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வந்து ஸ்டார்ட் ஆகலாம். நாவல்ட்டி சீக்கிங் சொன்னால், சரி அது யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஜென்ரலாக ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வெளியில் தெரிகிறது ஒன்லி சப்ஸ்டன்ஸ் யூஸாக இருக்கலாம், பட் என்ன காரணத்தினால வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். எப்படி நம்ம பேரண்ட் கண்டுபிடிக்கிறது? பேரண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சில சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் a parent should do when they find out the child is using some drugs, ஃபர்ஸ்ட் வந்து they should calm themselves. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க போய் வந்து குழந்தைகிட்ட அதை பொறுமையாக டீல் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் I see a lot of kids பாட்டு பாடி ரீல் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ஆட வச்சு, I'm 100% sure they don't know how to handle fame. ஏன்னா 27 வயசாகி இன்னுமே நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி. ஏன்னா அதில் வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம மனநிலையே அது தாங்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது புரியாத ஒரு ஏஜில் அந்த ஃபேம்ன்ற விஷயத்த அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசில் கொடுக்கும்போது ஒரு பேரண்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் அவங்கள அஃபெக்ட் பண்ணும்போது இட் கேன் டெஃபினெட்லி டேக் அ டோல் ஆன் தியர் மென்டல் ஹெல்த். அதனாலே குழந்தைக்கு நிறைய ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வரலாம், நல்லா டிப்ரெஸ் ஆகலாம். ஸோ நம்ம நிறைய வந்து சோஷியல் மீடியாவிலே நிறைய இன்ஸ்டன்சஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அட்லசென்ட் அவங்க போடும்போது மற்றவங்க வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. அது சில டைம் ஹேண்டில் பண்ண முடியாமல் சூசைட் அட்டெம்ப்ட்க்கும் போனவங்க அதெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ டிப்ரெஷன்ற வேர்டே வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அண்ட் டே டு டே லைஃப்பில் இப்போ யாரை கேட்டாலுமே இது டிப்ரெஷன். அதாவது இப்போ நான் டீனேஜர்ஸ் கிட்ட வரேன், சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் ஒரே ஸ்ட்ரெஸ் நிறைய குழந்தைங்களுக்கு இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் அதை எதிர்கொள்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் எப்படி கோப் பண்ணுதுன்னு. ஸ்கூல்லேயே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. குழந்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் டீச்சர்ஸ் கிட்டே வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னா வந்து அந்த டீச்சர் அதுக்கு வந்து ரிசெப்டிவாக இருக்கணும். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும்போது அட்டென்ஷன் சீக் பண்ண நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கலாம். ஸோ அவங்க ஸ்டடீஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகலாம். இல்லை குழந்தைக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அதனால கூட வரலாம். அதனாலே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். Could that also be a reason why they fall in love at early age? குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, ஒரு சின்ன பையன் தான் அழுதுகிட்டே இருந்தான். அம்மாவும் ட்ரை பண்ணாங்க, பட் குழந்தை அழுகினதுனால உடனே வந்து எதுக்கு பொண்ணு மாதிரி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து அது வந்து அவங்களை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன் பொண்ணுன்னா அழலாம், பையனை அழக்கூடாது அப்படின்னு. இப்போ கரண்ட்டாக நம்ம ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் அன்ஹீல்டு இமோஷன்ஸ் இருக்கும், சைல்டுஹுட் எமோஷன்ஸ். அண்ட் அந்த சைல்ட் லைக் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வீசிடுவோம். ஆர் சைல்டுஹுட் ட்ராமானாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆழமாக அடி வாங்கின ஏதோ ஒரு விஷயத்த வந்து கரண்ட் லைஃப்பில் ப்ரெசன்ட் லைஃப்பை ரூயின் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது நிறைய பேர். ஸோ ஹவு டு ஹீல் அவர் செல்ஃப் மேம்? ஓகே லைக் emotional help obviously, okay, but what do you want to say about that? I'm 100% sure a lot of audience want an answer for that. Unhealed emotions, அது எப்படி மேம்? நீங்கள் வந்து இந்த சைல்டு சைக்காட்ரிஸ்டாக இருக்கும்போது நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட்ஸ் த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இன் சில்ட்ரன் மேம்? ஓகே ஸோ இப்போதைக்கு நான் பார்க்குறதுல, ஸோ பிகாஸ் நானும் ஐ ஒர்க் இன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் செட்டிங் அப்படின்றதுனால நிறைய இப்போ காமனாக பார்க்குற கேசஸ் எப்படின்னா, நிறைய
மற்ற ஸ்பெஷலிஸ்ட் மற்ற டாக்டர்ஸ் கிட்ட இருந்து ரெஃபர் ஆகிற கேசஸ் தான். ஜெனரலாக சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் வரதை விட நிறைய மற்ற டாக்டர்ஸ் கிட்டயும் போயிருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க தான் வந்து நம்ம கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய நம்ம ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ ஹெட்டேக்கோட போகலாம், இல்லை வந்து சைல்டுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் அந்த மாதிரி இருக்கலாம், ஸ்டமக் பெயின் அடிக்கடி இருக்கலாம், பாடி பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க போவாங்க, டெஸ்ட்லாம் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல போகும்போது தில் பி நிறைய சம் பீடியாட்ரிஷியன்ஸ் இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசார்டர்ஸ் இப்போ ரொம்பவே காமனாக வந்து நம்ம ஓபிடியில் பார்க்குறோம். பிகாஸ் நான் இருக்கிற ஹாஸ்பிட்டல் செட்டிங்லையும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி தான் கேசஸ் நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இது எதனால வரலாம்னா ஸ்ட்ரெஸ்னாலே கண்டிப்பாக வரலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அகேன் இது எதனால இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரியுறதுனா, இது குழந்தைக்கு இந்த மாதிரி வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கு, எல்லாமே நார்மல் அப்படின்னா சம்டைம்ஸ் உனக்கு ஒன்றும் இல்லை நீ நடிக்கிற அப்படின்னு வந்து வீட்டில் கூட வீட்டில் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறதா நிறைய சில்ட்ரன் என்கிட்ட சொல்லுவாங்க. பட் அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, அது குழந்தைக்கும் என்னன்னு சொல்கிறது கஷ்டம். சுற்றி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த குழந்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் பொசிஷனில் போடுறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில் தெரியறதுக்கு ப்ராப்ளி இட்ஸ் ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப் மாதிரி கூட இருக்கலாம். குழந்தையால வெளியில் சொல்ல முடியல, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் சிம்டமாக வந்து நமக்கு வெளியில் தெரியுது. பட் அகேன் ஸ்ட்ரெஸ்னால வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றது இஸ் வெரி காமன். எஸ்பெஷலாக இப்போ நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுதான் காமன் இல்லைங்களா மேம்? ஆமாம், இப்போ மோஸ்ட் காமன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த கரண்ட் டேஸில் வந்து அது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அதோட அவேர்னஸும் ரொம்ப முக்கியம். திரும்ப நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம்னா அப்போ என் குழந்தை பைத்தியம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதனால வரலாம். ஸோ அண்ட் அதுவும் வந்து உடம்புல ஏற்படுற சர்டன் சில ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் குழந்தை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அஃப்கோர்ஸ் மனசுன்னு சொல்கிறோம், அது பிரெயின் தான் இல்லைங்களா. ஸோ பிரெயினில் அந்த ஸ்ட்ரெஸ் பர்சீவ் பண்ணும்போதோ இல்லை எமோஷன்ஸ் பர்சீவ் பண்ணும்போதோ அதோட ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது அதோட ஒரு வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உடம்புல வந்து தெரிய ஆரம்பிக்கலாம். இப்போ என்னன்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி இமோஷனல் ஹெல்ப் இஸ் மச் நீடட் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ரொம்ப பயப்படுறாங்க. லாஸ்ட் டைம் ஐ மெட் ரிசர்ச் ஒரு சயின்டிஸ்ட் மீட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ டிப்ரெஷன்ற வேர்டே வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அண்ட் டே டு டே லைஃப்ல இப்போ யாரை கேட்டாலுமே இது டிப்ரெஷன். அதாவது இப்போ நான் டீனேஜர்ஸ் கிட்ட வரேன். ஸோ அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அண்ட் சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாம ஈஸி வேர்ட் ஆயிடுச்சு இப்போ டிப்ரெஷன்றது. ஸோ and again is it again rooting down to the childhood thing இல்லைங்களா? அந்த ஸோ நம்ம வெறும் சைல்ட்ஹுட் மட்டும் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அதோட பெரிய மேஜர் இம்பேக்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் கோப்பிங் சொல்லுவோம். இப்போ ஒரே ஸ்ட்ரெஸ் நிறைய குழந்தைங்களுக்கு இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் அதை எதிர்கொள்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் எப்படி கோப் பண்ணுதுன்னு. ஸோ அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து வந்து கற்றுக்கலாம். மற்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் பார்த்து கற்றுக்கலாம், அவங்க அண்டர்கோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கற்றுக்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஜென்ரலாக பயோ சைக்கோ சோஷியல் சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ரெஷனே நம்ம எல்லாமே இப்போ இவங்க டிப்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து வி வில் நாட் கால் இட் அஸ் கிளினிக்கல் டிப்ரெஷன் அண்ட் வி வில் நாட் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எவ்ரி திங். ஸோ இதில் அஃப்கோர்ஸ் அதனால தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சி அ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் அண்ட் சீக் ஹெல்ப். ஸோ அதில் எது வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்க்கு தேவையான டிப்ரெஷன் அப்படின்ற டிப்ரெஷனில் நம்ம பார்த்துட்டு வில் ஸ்டார்ட் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் நிறைய பேருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய இதில் வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு கம் டு அஸ். பேரண்ட்டும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சைல்டும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம். டிப்ரெசிவ் டிசார்டர்ஸாக இருக்கலாம், ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸாக இருக்கலாம். முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வந்து இன்ஃபேக்ட் ADHD நம்ம குழந்தைக்கு டிஸ்கஸ் பண்ண இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஸோ பயாலஜிக்கல் ரீசன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ், குழந்தை எப்படி கோப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். அண்ட் அகேன் சோஷியல் ரீசன்ஸ். ஸோ குழந்தைக்கு இருக்கிற சோஷியல் சப்போர்ட், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி போய் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த குழந்தையோட ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அடல்ட்ஸ் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அது குழந்தையோட ஸ்கூலிங்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ப்ளே பண்ணி இட் இஸ் குவைட் அ காம்ப்ளெக்ஸ் ஒன் தான். நம்ம ரொம்ப ஈஸியாக இல்லையா இட்ஸ் டிஃபிகல்ட் இதுதான் அப்படின்னு சொல்கிறது சம்டைம்ஸ் இஸ் டிஃபிகல்ட். இப்போ வந்து பேரண்ட்ஸ் பார்த்தோம், சில்ட்ரன் பார்த்தோம். இப்போ ஒரு டீச்சரா இப்போ நான் இந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படி ஒரு டீச்சர் ஆஸ்பெக்டில் ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 4 குழந்தைங்க இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸில் 58 பேர் இருப்பாங்க. ஸோ வாட் அபவுட் டீச்சர் மேம்? அவங்க எப்படி கிட் ஹேண்டில் பண்ணணும்? அவங்க எப்படி கண்டிப்பாக அவங்க
சைக்காலஜி படிச்சிருப்பாங்க, இல்லாமலாம் they cannot handle. Any tip or any ideas for teachers? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க வந்து ஒரு இவ்வளோ குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அந்த அவங்க இவ்வளோ குழந்தைங்கள பார்த்துக்கிட்டதே இருக்கிறதுனால அந்த ஒரு எஃபெக்டே இம்பாக்டே அவங்களுக்கு நிறைய இருக்கும். ப்ளஸ் மை மதர் ஹர் செல்ஃப் இஸ் எ டீச்சர், ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் டீச்சர்ஸ். இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஏன்னா ஒரே கிளாஸ்ல இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து ரொம்ப நம்ம சொல்லுவோம் தே ஆர் வெரி ஈஸி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில குழந்தைங்க இருப்பாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்க ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவோம், ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப டீச்சர்ஸோட பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டீச்சரோட ஜாபும் இஸ் நாட் ஸோ ஈஸி. சம்டைம்ஸ் வெளியிலேருந்து டீச்சர் ஸ்ட்ரிக்ட், டீச்சர் வந்து லீனியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் டீச்சர் வந்து எல்லாருமே வந்து தே வில் ஹேவ் டு பேலன்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ டீச்சர் சைடில் நம்ம பார்க்கும்போது பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான், தே ஹேவ் டு பி குட் ரோல் மாடல்ஸ் மாதிரி டீச்சர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு பி குட் ரோல் மாடல். ஸோ சைல்ட் கிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சம்டைம்ஸ் அவங்க வந்து அந்த பேஷன்ஸ், பொறுமை வந்து மாடல் பண்ணி காட்டணும் குழந்தைக்கு. அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி ஹேண்டில் பண்ணது அப்படின்றது காட்டணும். ஸ்கூல்லேயே நிறைய இஷ்யூஸ் இருக்குது, குழந்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் டீச்சர்ஸ் கிட்டே வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னா வந்து அந்த டீச்சர் அதுக்கு வந்து ரிசெப்டிவாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸ் நிறைய வேல்யூஸ் குழந்தைங்களுக்கு இன்வைட் பண்ணலாம். ஸோ முன்னாடி நம்ம மாரல் சயின்ஸ் கிளாஸஸ்லாம் செல்வோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரலாம். ஏன்னா ஸ்கூலில் ஒரு யூனிக் என்வாயன்மெண்ட் சில்ட்ரனுக்கு இருக்கும். அது அவங்க அதே ஏஜ் குரூப் பியர்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட கற்றுக்கிட்டது சம்டைம்ஸ் வீட்டில் கூட அவங்க தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஒரு யூனிக் பொசிஷனில் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து குழந்தைங்களோட மென்டல் வெல்பீங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதே நமக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 58 குழந்தைய ஹேண்டில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தே ஹோல்ட் அ பிக் பிளேஸ் இல்லைங்களா? அதனால தான் நம்ம குரு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ teachers play a big role in a child's life. கண்டிப்பா இல்லைங்களா மேம்? டெஃபினெட்லி. Oh God. Because I feel they also are a part of their molding life இல்லைங்களா? I totally get it. Because எனக்கு என் ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் வருது. How much they played important. ஏன்னா இன்னைக்கு if I'm here, that's because of my English teacher. ஓகே. So அவங்க வந்து நீ எவ்வளோ மார்க் எடுத்த பயாலஜியில்? இப்போ நான் சொன்னேன் மேம், நான் 100க்கு வந்து ஐ கெஸ் ஐ டுக் 60 மேம் அப்படி சொன்னேன். இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மேம் ஐ கெஸ் ஐ டுக் அரௌண்ட் 92 அந்த மாதிரி. தமிழ் எவ்வளோ எடுத்தேன்னு சொன்னேன். 93, 94 மேம். எனக்கு உன்னை பார்த்தாவே தெரியுது நீ ஆர்ட் ஃபீல்டுக்கு தான் செட் ஆக கிளம்பு அப்படி சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், அந்த டைமில் ஐ வாஸ் லைக் ஐ வாண்ட் டு பிகம் பீடியாட்ரிஷியன். ஸோ சைல்டு டாக்டர். பட் வந்து நான் எம்பிபிஎஸ் படித்து நான் பீடியாட்ரிஷியன் ஆகணும் மேம், என்ன மேம் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா மேம் சொன்னாங்க I know Harija, I could see that in சொன்னாங்க. After she mentioned that, I started researching about art field. It kind of excited me more. So pediatrician, அந்த ஐடியா கேம் ஃப்ரம் மை பேரண்டல். அந்த பேரண்ட் கிட்ட இருந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீ வந்து ஒரு பீடியாட்ரிஷன், நீ ஒரு எம்பிபிஎஸ் ஆகு, அந்த ஒரு அப்போ அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும், என் பொண்ணு வந்து ஒரு பீடியாட்ரிஷன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு பெருமை கிடைக்கும்ன்ற ஒரு மனநிலையிலிருந்து வந்தது தான் பீடியாட்ரிஷன். But the more I went through the art field, what it is அப்படின்னு பார்க்கும்போது it excited me so much. Then I realized, oh God, this is my life அப்படின்னு. So my English teacher holds a big I'm very like அது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு she holds என்னோட ஹார்ட்ல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு என்னோட இங்கிலீஷ் டீச்சர். டீச்சர்ஸ் பிளே a big major role in a child's life. ஸோ நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். அந்த பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லாமே காட் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். மேஜர் கேள்வி, ஒரு பர்சனல் கேள்வி மேம். இப்போ எங்களை கேட்டிங்கன்னா, ஸோ காலேஜ் போய் தென் வி அண்டர்ஸ்டுட் தட் இந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அப்புறம் சோஷியல் மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர், தென் ஷோயிங் அவர் ஃபேஸ் டு தி ஆடியன்ஸ், இந்த மாதிரி இருந்தது. இந்த மனநிலையே எனக்கு ஃபேம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஐம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட். அது ஒரு ப்ராசஸ்ஸாக ஐம் ஹேண்ட்லிங் இட் மேம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கும் இப்போவும் ஹரிஜா எப்படி சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு பர்சனாக என்னை நல்லா டெவலப் பண்ணியிருக்கு. அண்ட் நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு விஷயம் ஹர்ட் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியறதுக்கு இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 27 வயசில் எனக்கு புரிஞ்சுது. இப்போது குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஐ see a lot of kids. ஸோ பாட்டு பாடி ரீல் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ஆட வச்சு, ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் நவ். ஸோ ஐ எம் 100% ஷுர் தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் ஃபேம்.
ஏன்னா 27 வயசாகி இன்னுமே நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி. ஏன்னா அதுல வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம மனநிலையே அது தாங்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது புரியவே புரியாத ஒரு ஏஜ்ல அந்த ஃபேம்ன்ற விஷயத்த அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசுல கொடுக்கும்போது ஒரு பேரண்டா நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்? அஃப்கோர்ஸ் இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ் தான். சாரி ஃபார் ஆஸ்கிங் எ பிக் கொஸ்டின். ஓகே, இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். பிகாஸ் தே ஆர் மேக்கிங் த டிசிஷன். அவங்க குழந்தைய வந்து அந்த சோஷியல் மீடியாவில் இது பண்ணதுக்கு சோஷியல் மீடியா கண்டிப்பாக ஒரு டபுள் எட்ஜ் சோர்டு தான் நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்கலாம். ஸோ குழந்தை அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நிறைய குழந்தைங்க பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி தேவ் காட் நெக்ஸ்ட் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய குழந்தைங்க நல்லா பண்ணி நம்மளே அந்த குழந்தைங்களை அட்மையர் பண்ணியிருக்கோம். பட் அதே நேரத்தில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது as adults sometimes நமக்கே வந்து உங்களுக்கே நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் இட். ஸோ சில டைம் அந்த கிரிட்டிசிசம்லாம் வரும்போது அந்த குழந்தைக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து குழந்தை அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அடுத்து வந்து வாட் இஸ் த சைல்ட் வாண்ட் அப்படின்றத அவங்க பார்க்கணும். ஸோ எப்போதும் குழந்தையோட சேஃப்டி, அந்த சைபர் சேஃப்டின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தையோட சேஃப்டி வந்து அவங்க என்ஷோர் பண்ணணும். ஸோ சேஃப்டினா ஓகே, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதனால குழந்தை எல்லா இடத்துக்கும் போகும்போது குழந்தையோட வேற போச்சுன்னா இப்போ நிறைய பேர் எங்கே போகிறாங்க அப்படின்லாம் தெரியும். ஸோ அந்த சேஃப்டி வந்து அவங்க என்ஷோர் பண்ணணும். ஸோ குழந்தைகிட்ட கண்டிப்பாக வந்து அவங்க இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ வி ஹவ் டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் குழந்தை வந்து அதே இன் அ பொசிஷன் டு ஆக்சுவலி மேக் தோஸ் டிசிஷன்ஸ். இல்லைனா டெஃபினெட்லி வந்து ஒன்லி வென் தேர் இன் அ பொசிஷன் டு மேக் தோஸ் டிசிஷன்ஸ் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆனால் இட் மைட் பி ஓகே. ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் லெவல் அது எப்படி மேம் எஃபெக்ட் ஆகும்? குழந்தைங்க கேட்குறீங்க. ஓகே, சம்டைம்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்களே பார்க்குறாங்க. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் அதில் பார்க்குறாங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை ஒருத்தவங்க அந்த குழந்தை பார்க்காம குழந்தை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருதுன்னா, இப்போ குழந்தை அதை படிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா பெரியவங்க அளவுக்கு கண்டிப்பாக அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இட் மைட் ஸ்டார்ட் அஃபெக்டிங் த செல்ஃப் எஸ்டீம். ஓகே, ஸோ இதுனா இப்படி தான். அண்ட் அவங்க சொல்கிறதுலாம் 100% அவங்க ட்ரூவாக எடுத்துப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டு இஸ் வாட் தே திங்க் இல்லையா. ஸோ இட் மைட் நாட் பி த ஃபேக்ட், இட் இஸ் ஜஸ்ட் தேர் தாட். பட் இந்த சைல்டு வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் குழந்தை வந்து நம்ம ஏர்லியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த இனிஷியல் டெவலப்மெண்ட் பீரியட்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் அஃப்கோர்ஸ் ஆஃப் க்ரோத் டெவலப்மெண்ட், சைல்ட்ஹுட், அட்லசன்ஸ்லாம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப இந்த மாதிரி நெகட்டிவான அதே விஷயங்கள் அவங்கள அஃபெக்ட் பண்ணும்போது இட் கேன் டெஃபினெட்லி டேக் அ டோல் ஆன் தியர் மென்டல் ஹெல்த். அதனாலே குழந்தைக்கு நிறைய ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வரலாம், நல்ல டிப்ரெஸ் ஆகலாம். ஸோ நம்ம நிறைய வந்து சோஷியல் மீடியாவிலே நிறைய இன்ஸ்டன்சஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அட்லசன்ட் அவங்க போடும்போது மற்றவங்க வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. அது சில டைம் ஹேண்டில் பண்ண முடியாமல் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போனவங்க அதெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து ரெகுலேட் தான் பண்ணணும். இன்ஃபேக்ட் இப்போ கூட சில கண்ட்ரீஸில் 16 இயர்ஸ்க்குள்ளே வந்து வி ஹவ் டு நாட் லெட் சில்ட்ரன் யூஸ் சோஷியல் மீடியா, அந்த மாதிரிலாம் வந்து சில ரெகுலேஷன்ஸ் வருது. ஸோ இது வந்து எல்லா லெவல்லேருந்தும் வரணும். ஸோ இன்ஃபேக்ட் என்னென்ன ஏஜ் குரூப்க்கு என்னென்ன நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது. பட் எந்த ஏஜ் குரூப் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணலான்றதே ஒரு இது அந்த தே ஹவ் செட் தட் ஏஜ் லிமிட். பட் சம்டைம்ஸ் அதெல்லாம் குழந்தைங்க யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் நோ இந்த ஏஜ் குரூப்க்கு இஸ் இட் அப்ராப்ரியேட் அப்படின்னு. அது தெரிஞ்சுட்டு இஃப் இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் கண்டிப்பாக குழந்தைக்கு அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அங்கே பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அஸ் வியூவர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆல்வேஸ் வி மஸ்ட் திங்க் குழந்தை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ அடல்ட்ஸ் மாதிரி வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அட்லசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தே வில் நாட் பி ஏபிள் டு ப்ராசஸ் இட் தட் வே. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது வந்து we have to be little more conscious about it. இந்த ஃபேம் ஹேண்டில் பண்ணும்போது there's something called being grounded மேம். ஸோ do you think இந்த கிரவுண்டடாக இருக்க விஷயம் அந்த குழந்தைங்கிட்ட பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்? ஓகே, அகெயின் அதுவும் நிறைய விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ஹவு மச் தே ஹேட் டு ஒர்க் ஃபார் இட். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தே நல்லா ஒர்க் பண்ணி அவ்வளோ அந்த லெவல் இஃப் தே ஹேவ் ரீச். ஸோ அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் இட் கேன் ஈவன் பூஸ்ட் தியர் செல்ஃப் எஸ்டீம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இல்லை ரிலேட்டிவாக இன்னொரு குழந்தைக்கு எவ்ரி திங் வாஸ் டன் பை த பேரண்ட்ஸ், அவங்க மட்டும் வந்து ஜஸ்ட் இவர் ஒன்லி த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரினா அண்ட் அந்த ஃபேம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஹேண்ட்லிங் மைட் பி டிஃபிகல்ட். ஸோ டெஃபினெட்லி வந்து இன் சில்ட்ரன் அந்த ஏஜ் குரூப்பில் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் ஃபார் தெம் டு ஹேண்டில் ஆல் திஸ். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்க்குறது என்னன்னா மேம், தி யூஸ் யர் சைல்ட் ஆஸ் அ பலியாடு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்னது தான். ஸோ அவங்க மூலியமா ஒரு ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் கிடைக்கிறதுக்காக தி டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ சி தெம் டூயிங், தப்பாக எடுத்துக்காதீங்க யாராவது பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க நிறைய பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது நிறைய ப்ரெஷர் போடுறாங்களோ அந்த குழந்தைக்கு ஃபேம்னாவே ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு வயசுல அவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி தலையில வைக்கிறீங்களோ? உங்களோட
கற்பனை வாழ்வுக்கு, உங்களோட ஃபேண்டசிக்கு. ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் குழந்தைக்கு இஃப் இட் இஸ் ஸ்டார்டிங் டு அஃபெக்ட் த சைல்ட்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக அது வந்து கரெக்ட் கிடையாது தான். ஸோ குழந்தை இந்த மாதிரி வந்து போடுறாங்க, நிறைய பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்களோ, இல்லை குழந்தைக்கு வந்து இட் இஸ் அஃபெக்டிங் தியர் ஸ்கெடியூல், அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா பண்ணாமல் அவங்க வந்து இது ரொம்ப இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ண முடிய மாட்டேங்குது, அவங்களோட நார்மல் லைஃப் லீட் பண்ணுறது இது அஃபெக்ட் பண்ணுது, குழந்தை அந்த அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு குழந்தைக்கு பிடிக்கலனா வந்து அதை தே ஷுட் ஸ்டாப் இட். ஸோ அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஹேவ் த பிக்கெஸ்ட் ரோல் டு பிளே இன் திஸ். சூப்பர் மேம், தேங்க் யூ. பிகாஸ் சம்டைம்ஸ் சில்ட்ரனுக்கு தெரியாது, தே மைட் நாட் even know whether they like it or they don't like it. ஸோ எல்லா விஷயங்களும் பேரண்ட்ஸ் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல இருந்து குழந்தைக்கு இதனால கிடைக்கிற கெயின்ஸ், குழந்தை அஃபெக்ட் ஆகுறது எல்லாமே வந்து அவங்க they have to weigh in and they have to decide. ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ கரண்ட் ஜெனரேஷன், அதாவது அடலசன்ட் இருக்கும் டீனேஜர்ஸ் கிட்ட சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இந்த போதைப் பொருளுக்குள்ள போகிறது, ஸோ அதை பற்றி சொல்லுங்க மேம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் நம்ம சொன்னாங்க, போதைப் பொருள் அந்த பழக்கமும் மனநிலை சார்ந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ நம்ம முன்னாடி ஜெனரேஷனோட இப்போ வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து அந்த ஆன்செட் நம்ம பார்க்குறோம். ஏர்லி ஆன்செட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 18 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களே வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்று பியர் ப்ரெஷர் சொல்லுவோம், எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ வந்து குழந்தை மற்றவங்க ஃப்ரெண்ட் யாரோ யூஸ் பண்ணுறாங்க, சரி நம்மளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வந்து யூஸ் பண்ணுறது அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகலாம். நாவல்ட்டி சீக்கிங் சொல்லலாம், சரி அது யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஜென்ரலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, சில குழந்தைங்களுக்கு நம்ம அந்த வல்னரபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளுக்கே ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், வீட்டில் நிறைய பேர் வந்து ஆல்கஹால் போதைக்கு இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வந்து வீட்டிலேயே வந்து வேற ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இது சிகரெட் யூஸ் அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இன்னும் கூட கொஞ்சம் வல்னரபிள் ஆயிடுறாங்க. ஸோ சில குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு சில குழந்தைங்க வந்து கண்டினியூ பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி வல்னரபிளாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்னா டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு டைம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அப்படி ஸ்டாப் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அடிக்ஷனுக்கான அந்த சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அடுத்து நம்ம திரும்ப இந்த மாதிரி வந்து ஏர்லி ஆன்செட் சப்ஸ்டன்ஸ் குழந்தைங்களுக்கு வரும்போது வேறு நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு அண்டர்லைங் டிப்ரெஷன் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், பதற்றம் ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஸோ நம்ம ADHD சில்ட்ரன்ல கூட ரொம்ப காமனாக பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னா வந்து குழந்தைங்க வந்து இம்பல்சிவ்னு சொல்லுவோம், ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, பின்விளைவை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும் போது ஓகே நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதோட அண்டர்லைங்காக வேறு மனநிலை சார்ந்த தொந்தரவு இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பிரிங் தெம் டு த டாக்டர். தே நீட் இமோஷனல் ஹெல்ப் இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் தே நீட் இமோஷனல் ஹெல்ப். வேற ஏதாவது இது நமக்கு வெளியில தெரியுறது ஒன்லி சப்ஸ்டன்ஸ் யூஸாக இருக்கலாம், பட் என்ன காரணத்தினால வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இந்த டைமில் ரொம்பவே அதிகமாக ப்ரிவிலன்ஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து அஃப்கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாட்டி வந்து வி மைட் நாட் அப்பியர் கூல் அந்த மாதிரி கூட வந்து சம்டைம்ஸ் தே ஃபீல் அண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இதையும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரியும் போது உடனே இமீடியட்டாக வந்து தே ஹேவ் டு ஆக்ட் ஆன் இட், பிகாஸ் டெஃபினெட்லி தட் இஸ் நாட் தி ஏஜ் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து இதை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு டேக் இட் சீரியஸ். இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக அது உங்களுக்கு மறைச்சு தான் பண்ணியிருப்பாங்க, அந்த அந்த குழந்தை வந்து பேரண்ட்க்கு மறைச்சுதான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி மேம் பேரண்ட் கண்டுபிடிக்கிறாங்க? ஓகே ஓகே ஸோ வந்து பேரண்ட்ஸ் நம்ம சொல்ல மாதிரி சில சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து அதுக்கு சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மணி அவங்க நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் தெரியாமல் கூட வந்து மணி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கலாம். எல்லா சில்ட்ரனும் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் நீங்கள் கேட்குறதுனால. இன்னொன்று ஜென்ரலாகவே சம்டைம்ஸ் ஸ்கூலில் தான் இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு நிறைய சில்ட்ரன் நம்மளே பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து கண்டுபிடிச்ச பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கூட்டிட்டு போங்க டாக்டர் கிட்ட அப்படின்னு வந்து கூட்டிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது இல்லாமல் சில குழந்தைங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தால் யூஸ்வலாக எடுக்கிற அந்த ஒரு அமௌண்ட் பத்தாது. ஸோ அந்த குவான்டிட்டி, ஸோ இன்னும் எடுக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து அதிகமாக தேவைப்படலாம். அப்படின்னா வந்து அவங்க அதுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இன்னும் மணி வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்பவே நம்ம என்னன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும்போது திடீர்னு அந்த சப்ஸ்டன்ஸை திடீர்னு அந்த விட்டா அப்போ வந்து வித்ட்ரால்னு சொல்லுவோம். அந்த நிறைய வந்து
அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ கிரேவிங் சொல்லுவோம். அதை எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை, ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஸோ பட் ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்குன்னு ஆரம்பிக்கும் போது அவங்க அவ்வளோ ரெகுலராக எடுத்துருக்க மாட்டாங்க. எப்பயோ ஒரு டைம் எடுக்கும்போது ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் நம்ம இந்த ஏஜ் குரூப்பில் சம்டைம்ஸ் பார்க்க மாட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வல்னரபிளாக இருக்க குழந்தைங்க கிட்ட இதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். மேம் இப்போ வந்து இப்போ டக்குன்னு நம்ம பார்த்துட்டோம், அவங்க புரிஞ்சிச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ திக்குமுக்கா ஆடிடுவாங்க பேரண்ட்ஸ். ஸோ அபியூசிவ் என்னது லைக் ட்ரக் யூஸ் பண்ணுறானா, தம் அடிக்கிறானா, சரக்கு அடிக்கிறானா அப்படின்னு ஒரு பயம் வந்து. அப்போ என்ன மேம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் திங் அ பேரண்ட் ஷுட் டூ when they find out the child is using some drugs. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் காம் தெம்செல்ஸ். ஏன்னா அப்பதான் வந்து அவங்க போய் வந்து குழந்தைகிட்ட அதை பொறுமையா டீல் பண்ண முடியும். ஸோ அவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் குழந்தை திட்டிடலாம், அடிச்சிடலாம். அதுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற பலன் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க குழந்தைகிட்ட பேசி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற போது குழந்தைங்களால அவங்களாலே ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் குழந்தை அந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்கனாலும் பேரண்ட்ஸ் வந்து பொறுமையாக அவங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து குழந்தை சொல்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரலாம். புரியுது இது நடந்திருக்கு, பட் என்ன நடந்துச்சுன்னு வந்து குழந்தைகிட்ட வந்து அவங்க பொறுமையாக கேட்கலாம். சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இப்படி கேட்கும் போது கொஞ்சம் வந்து அவங்க சொல்லிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அது தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். அவர்கிட்டயே கேட்கலாம், அந்த குழந்தைகிட்டயே கேட்கலாம். ஓகே என்ன பண்ணலான்னு, whether he's able to stop it by himself, நிறுத்திட முடியுமா, நிறுத்த கஷ்டமா இருக்குன்னா வந்து whether you want to see a psychiatrist. ஸோ வந்து குழந்தைகிட்ட இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தரலாம். we are here to help you through this அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வெளிவரதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகம். அது இல்லாமல் குழந்தைய வெறும் நம்ம அடிச்சுட்டு நிறுத்திடணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில குழந்தைங்களுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட். அவங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு திடீர்னு நிறுத்த வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஸோ தெரிய வரும்போது பேரண்ட்ஸ் தான் வந்து அதை பொறுமையாக குழந்தைகிட்ட பேசிட்டு அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு குழந்தை கூட டிஸ்கஸ் பண்ணி தே வில் ஹேவ் டு ஹேண்டில் இட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேம், எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ப்ரெஷர், ஒரு குழந்தை அது எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? ஓகே. ஸோ ஒரு பேரண்ட் இப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது ரெண்டுமே சரிங்க. ஓகே. ஸோ குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் எக்ஸாம் ப்ரெஷர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஹேண்டில் பண்ண தெரிகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்போ நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயே வந்து லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு நிறைய வந்து ஸ்கில்ஸ் அவங்களுக்கு நம்ம படிக்கிறது அகடமிக் ஸ்கில்ஸ் தாண்டி நிறைய இம்பாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவோம், டிசிஷன் மேக்கிங் சொல்லுவோம், ப்ராப்ளம் சொல்லுவோம். நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்விங் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து எக்ஸாம் டைமில் ரொம்ப பதற்றம் இருக்குது அப்படின்னா வந்து அது நம்ம என்ன காரணத்தினாலன்னு பார்க்கணும். இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து படிக்க கஷ்டமாக இருக்கலாம். ஸோ படிக்க கஷ்டமாக இருக்குன்னா எதனால் படிக்க கஷ்டமாக இருக்குன்றது நம்ம பார்க்கணும். உடனே குழந்தை வந்து லேசியாக இருக்கான், அவன் படிக்க மாட்டேங்கிறான்னு விட்டுறாதீங்க. நிறைய காரணம் இருக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் மாதிரி சில குழந்தைங்களுக்கு ADHD சிம்டம்ஸ், கவனக்குறைபாடு, துருத்துருப்பு தன்மை இருக்கும்போது கவனக்குறைபாடுனால வந்து நல்லா சின்ன வயசில் படிச்சுட்டு இருந்த குழந்தை பெரிய கிளாஸ் போக போக வந்து படிக்க வந்து டிஃபிகல்ட்டி வரலாம். ஸோ அதுவாக இருக்கலாம். சில குழந்தைங்களாம் சொன்ன மாதிரி கற்றல் குறைபாடு இருக்கலாம். ஸோ சில குழந்தைங்களுக்கு வேற நல்லா இருந்தாங்க, பட் இப்போ குழந்தைக்கு ஆங்ஸைட்டி இல்லை டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்குது, அதனாலே வந்து அவங்களோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு குழந்தை வந்து படிக்க எதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து கரெக்டான ஹெல்ப் நம்ம குழந்தைக்கு பண்ணணும். ரூட் காஸை கண்டுபிடிக்கும். ஆமாம், ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணால் குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப், அது வந்து குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஓகே நல்லா படிக்கிறாங்க ஆனாலும் வந்து எக்ஸாம் டைமில் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம மெயினாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு சொல்லித்தரலாம். ஸோ நம்ம நிறைய ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் டைம் முன்னாடி மட்டும் குழந்தை அதை ஃபாலோ பண்ணுறது. அடுத்து குழந்தைக்கு ஸ்லீப்புன்றது ரொம்ப முக்கியம். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தூங்காமல் அவங்க வந்து தூங்காமல் வந்து நைட்லாம் முழிச்சு அவங்க படிச்சுட்டு எக்ஸாம்க்கு அடுத்த நாள் போவாங்க. பட் அந்த தூக்கம்ன்றது குழந்தைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தைக்கு கரெக்டான தூக்கம், அடிக்குவேட்டாக வந்து அவங்களோட நம்ம நியூட்ரிஷன் டயட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து இட் வில் ஹெல்ப். ஸோ அதனால ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதோட சேர்த்து நிறைய விஷயங்கள் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷன், தியானம், யோகா இதெல்லாம் வந்து குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே இதெல்லாம் வந்து குழந்தையோட லைஃப் ஸ்டைலில் இன்கார்பரேட் பண்ணும்போது குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலை படிப்பு ரீதியாக மட்டும் இல்லாமல் மற்றபடி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இன்னொரு பெட்டர் பொசிஷனில் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ
பேரண்ட்ஸ் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி குழந்தைக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே இதையும் தாண்டி ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கூல் போகிறதுக்கே நிறைய குழந்தைங்க நம்ம அந்த மாதிரி நீங்கள் கூட கேட்டிங்க என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு. ஸோ ஸ்கூல் போக கஷ்டப்படுற குழந்தைங்கள் இருக்கலாம். அது ப்ரிடாமினெண்ட்டாக பதற்றத்தினால வந்து இருக்கலாம், ஆங்ஸைட்டினால. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னா திரும்ப வந்து ஹெசிடேட் பண்ண வேணாம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஹெல்ப் சீக் பண்ணும்போது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அன்அட்டென்டிவ் கிட்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? அன்அட்டென்டாக இருக்காங்க, கவனம் அவ்வளோக்கா கொடுக்க முடியல அப்படின்னு. ஓகே, ஸோ அட்டென்ஷன் கம்மி. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அட்டென்ஷன் குழந்தைக்கு கம்மி. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அட்டென்ஷன் கம்மி சொல்றீங்க, புரியுது. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அதுதான் பேரண்டோட அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா, அந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் குழந்தை கூட வந்து மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வந்து ஒரு மாதிரி கவர்ன் பண்ணுனே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தை கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை வந்து அவங்க சிப்ளிங் கூட சண்டை போடாமல் இருக்கிறதுக்காகவோ இல்லை வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடாமல் இருக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி குழந்தை கூட அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதெல்லாம் இல்லாத போது சம்டைம்ஸ் குழந்தை வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்காத போது அட்டென்ஷன் சீக் பண்ண நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கலாம். ஸோ அவங்க ஸ்டடீஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகலாம், இல்லை குழந்தைக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அதனாலே கூட வரலாம். அதனாலேயே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். Could that also be a reason why they fall in love at early age? Okay. Could that also be? Of course it can definitely. நமக்கு இதுல நிறைய வந்து also of course it can definitely be. So வந்து வீட்ல அந்த attention கிடைக்காத போது they're getting it from somebody else, especially at that age group they're finding it to be very special ன்ற பட்சத்துல definitely there is a possibility. சொன்ன மாதிரி always you must குழந்தை கூட adequate டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைக்கு என்ன what they're going through அப்படின்றது வந்து நீங்க you have to see. So நம்ம நிறைய we have seen நிறைய adolescents வந்து பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து the only concern is they are in love with somebody அப்படின்னு. very difficult to address it, but அது அவங்க நிறைய டைம் சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சம்டைம்ஸ் இட் மைட் அந்த சைல்டு வந்து ப்ராப்ளம் நாட் த சைல்டு, தி அடலசென்ட் வந்து தே மைட் நாட் பி வெரி மச் இன்டு இட் கூட. பட் ஆனால் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் நடந்துக்கிறதுனாலே வந்து இவங்க ரொம்ப கோவமாயி சம்டைம்ஸ் தேல் வாண்ட் டு கெட் இன்டு இட். அந்த மாதிரி கூட நிறைய அட்லசன்ஸ் வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் பேரண்ட்ஸ் டு ஹேவ் தட் ட்ரஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த அட்டென்ஷன் நீங்கள் தரணும். வெரி மச் நீட் ஃபார் ஆல் தி பேரண்ட்ஸ். ஏன்னா எல்லாம் பயம் தான் இல்லைங்களா, என்னதான் நம்ம அந்த ஃபேஸை கடந்து வந்திருந்தாலுமே ஒரு தாய்மையோ ஒரு அப்பா ஆகும்போது நம்ம வந்து அதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் அஸ். தேங்க்யூ. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை அழுகுதுன்னா ஸோ அழுகாத, ஏதோ ஒரு அது ஒரு வீக்னஸ் மாதிரி அவங்கள வந்து அதை வந்து சப்ரஸ் பண்ண வைக்கிறாங்க, எஸ்பெஷலி மேல் சைல்டு. ஸோ நீங்கள் ஆர்டிக்கல்லாம் அதை பற்றி எழுதிருந்தீங்க. ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் இட். அஃப்கோர்ஸ் அதான். ஸோ உங்களை மாதிரி தான் சம்படி ரொம்ப சைக்கலாஜிக்கலி ஓரியன்ட் நம்ம ரிப்போர்ட்டர் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தாங்க. ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, ஒரு சின்ன பையன் தான் அழுதுகிட்டே இருந்தான். அம்மாவும் ட்ரை பண்ணாங்க, பட் குழந்தை அழுதினதுனால உடனே வந்து எதுக்கு பொண்ணு மாதிரி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து அது வந்து அவங்களை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன் பொண்ணுன்னா அழலாம் பையனை அழக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க சப்சிக்வெண்ட்டாக நாங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ எதனால இது நடக்குது, எதனால இப்படி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஸோ எமோஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அவங்க எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்ம எமோஷனல் ரெகுலேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறையா வரும்போது கோவமாக இருக்கலாம், பதற்றமாக இருக்கலாம், ஃபீலிங் சேட் சோகமாக இருக்கலாம், இந்த மாதிரி நெகட்டிவான எமோஷன்ஸ் குழந்தை ஃபீல் பண்ணும்போது எமோஷன் ரெகுலேஷன் அதை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தை வந்து சின்ன வயசு சைல்ட்ஹுட்ல இருந்தால் கற்றுப்பாங்க. ஸோ எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பாய் சில்ட்ரனுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பசங்களை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அழாதுன்னு சொல்லும் போது என்ன ஆகுனா, ஸோ குழந்தைக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பேரண்ட்ஸ் சைட்லேருந்தோ இல்லை அடல்ட் சைட்லேருந்தோ இந்த மாதிரி அவங்களோட அந்த எமோஷனை அவங்க வந்து காட்ட
காட்ட விடாம தடுக்கும்போது அந்த ஒரு டைம் கத்துக்கிறாங்க. ஓகே, நம்ம எமோஷனா நம்ம வந்து இதை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த டைம் அவங்க கத்துக்கிறாங்க. அப்புறம் சப்சிக்வெண்ட்டா அதே மாதிரி அவங்க சூழ்நிலை ஃபேஸ் பண்ணும்போதும் ஓகே, நம்ம வந்து இது அழுது வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க கத்துக்கிட்டு அதே தான் தே கேரி இட் ஆன் டு தேர் adulthood also. So they are suppressing it. of course they are suppressing the emotions, which is not right always. அவங்க எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது it can help them in it can help them in many ways. So இப்போ அதே தான் அவங்க வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. ஸோ அதான் சொசைட்டியை கண்டிஷன் பண்ணுது. இதனால பொண்ணுங்க மாதிரி அழாத அப்படின்னு வந்து சொல்றது அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க வந்து யோசிச்சு அப்படி அவங்க சொல்றது இல்லை, அவங்க எங்கேயோ கேட்டது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது அவங்க மைண்ட்ல இருக்கிற இது அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் வந்து அவங்க கிட்ட இருந்து அவங்க குழந்தைக்கு வந்து இது பாஸ் ஆகுது. ஸோ பேசிக்கா எப்படி வந்து கேர்ள்ஸ்க்கு நம்ம அந்த ரைட் தரோமோ எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அந்த ரைட் வந்து பசங்களுக்கு சம்டைம்ஸ் தர மாட்டேங்கிறோம். சம்டைம்ஸ் தே ஆல்சோ டோன்ட் ஹேவ் மெனி ரைட்ஸ். ஸோ அந்த ரைட் வந்து நம்ம வந்து குழந்தைக்கு தரணும். ஸோ என்ன பண்ணா குழந்தை அப்செட்டா இருந்தா குழந்தைகிட்ட வந்து இப்போ ஒரு பொம்மையே உடஞ்சிருச்சு, குழந்தை அப்செட்டா இருக்கானா பொண்ணு மாதிரி அழாத அப்படி வந்து உடனே டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. அதை வந்து ஆர் தே சேயிங் தட் பொண்ணு மாதிரி அழுகாதன்னு சொல்லி அவங்கள வந்து மேலே ஏற்றி விடுறாங்களா இல்லை பொண்ணுங்களை இறக்குறாங்கன்னு தெரியல. மேலே ஏற்றுற மாதிரி ட்ரை பண்ணி பட் ஆக்சுவலி வந்து அவங்களோட வெல்பீயிங்கை ஹேம்பர் தான் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா லாங் டேர்மில் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் வெல்பீயிங்க்கு வந்து it will definitely help. ஸோ அதான் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட போய் வந்து அப்படி சொல்றதுக்கு பதிலாக அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்க, எதனால வாழறான் அப்படின்றத வந்து பார்க்கலாம், என்ன வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து he might start feeling a bit better. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கலாம். அப்புறம் அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து குழந்தைகிட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணும்போது நம்ம அந்த எமோஷனல் காம்பிடன்ஸ் சொல்லுவோம், உணர்ச்சி திறன். ஸோ குழந்தைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து உருவாக்க வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ கவுன்சிலிங் தாண்டி இந்த மெடிசின் அப்படின்றது எப்போ மேம் தேவைப்படும்? ஓகே, ஸோ ஜெனரலாக குழந்தைங்க நம்ம பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரும்போது குழந்தைங்க நம்ம ஒரு ஃபுல் அசஸ்மெண்ட் ஹாலிஸ்டிக் சொல்லுவோம். ஸோ குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் கேட்போம். ஸோ குழந்தைய நம்ம ஃபுல்லாக அசஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த அறிகுறி அது எந்த அளவுக்கு வந்து சிவியரிட்டி அப்படின்றத பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் குழந்தைங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லைனா நமக்கு ட்ரீட்மெண்ட்னா கவுன்சிலிங் மட்டும் இல்லை, இது அதுவும் வெறும் சைக்காட்ரிஸ்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுறது கிடையாது, நம்ம மல்டி டிசிப்ளினின்னு சொல்லுவோம், நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப் தேவைப்படும், சோஷியல் ஒர்க்கர்ஸ், அந்த ஃபேமிலி, ஏன்னா குழந்தைக்கு அந்த ஃபேமிலிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க தேவைப்படும். நிறைய டைம் நமக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம சைல்ட் சைக்காட்ரியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த எல்லா ஸ்பெஷலிஸ்டோட ஹெல்ப்பும் தேவைப்படும். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் வந்து சிம்டம்ஸ் இன்னும் சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆல்வேஸ் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் குழந்தைக்கு ரெஸ்பான்ஸ் அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் மெடிசன்ஸ் கேன் டெஃபினெட்லி பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அது ஒவ்வொரு குழந்தையும் பொறுத்து அவங்களோட சிம்டம்ஸ், அவங்க ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார்ம்ஸ் பொறுத்து, ஸோ அதை பொறுத்து வந்து மெடிசன்ஸ் தேவையா இல்லையான்றது நம்ம டிசைட் பண்ணலாம். அதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக மெடிசன்ஸ் இருக்குது, நிறையவே ஹெல்ப்ஃபுல்லான மெடிசன்ஸ் இருக்குது. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ் டு நோ. ஏன்னா சம்டைம்ஸ் மெடிசன்ஸ்னால இப்போ தெர் இஸ் ஒன் இது இட்ஸ் இஸ் பேட் அப்படின்னு, பட் மெடிசன் ஃபைனலாக மருந்து தான் இல்லைங்களா? அண்ட் இதில் எல்லாருக்கும் தேவைப்படுத்தணும் நம்ம சொல்லலை. ஏன்னா வந்து நமக்கு சைக்காட்ரின்ற பட்சத்துலேயே வந்து நான் சொன்ன மாதிரி பயோ சைக்கோ சோஷியல் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் எல்லாமே தான் கவர் பண்ணணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் கவர் பண்ணணும், குழந்தையோட சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணணும், அண்ட் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ற பட்சத்தில் வந்து இது வரலாம். இந்த மாதிரி பயாலஜிக்கலாக நிறைய நான் சொன்ன ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே வந்து இருக்கலாம். ஸோ நிறைய குழந்தைங்க நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் டிப்ரெஷன் சொல்லுவோம், என்ன பண்ணியும் குழந்தை இம்ப்ரூவே ஆகலை, ரொம்ப சூசைடல் தாட்ஸ் போகுது. அப்புறம் சில பேர் வருவாங்க ரொம்ப சிவியர் டிப்ரெஷனில், சம்டைம்ஸ் யூ கால் இட் கேட்டடோனியா, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, நம்ம அப்படியே விட்டால் வந்து இட் கேன் பி லைஃப் த்ரெட்னிங் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஸோ இதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் சில டிசார்டர்ஸ் இருக்குது, சம் சைக்காட்டிக் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். அதில் குழந்தைக்கு வந்து நிறைய தனியாக இருக்கும்போது பேசுகிற மாதிரி வந்து குரல் கேட்கலாம், இல்லை வந்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது குரல் சொல்றதுலாம் குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். அகெயின் தேர் நாட் வெரி காமன், பட் இருக்கலாம். திரும்ப இன்னொரு கண்டிஷன் ஓசிடியில், ஸோ குழந்தை செஞ்ச ஆக்டிவிட்டி வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பட் ரொம்ப அதிகமாக ரிப்பீட் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சோஷியோ அகடமிக் டிஸ்ஃபங்க்ஷன். அப்படின்னா குழந்தையோட ஃபங்க்ஷனிங்கில் அவங்க முன்னாடி இருந்தது காட்டிலும் இப்போ அவங்களோட சோஷியல் ஃபங்க்ஷனிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி படிக்கிறது, ஓவரால் ஃபங்க்ஷனிங்கில் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டி வருது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குழந்தைக்கு
மீதி ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் எஃபெக்டிவாக இல்லைன்னா அப்போ வந்து மெடிசன்ஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல், ஹேஸ் ஹெல்ப் மெனி பீப்புள், ஹேஸ் பின் அ லைஃப் சேவர் ஃபார் மெனி பீப்புள். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒரு குழந்தையும் என்ன மாதிரி அவங்களோட அறிகுறி இருக்குது, என்ன சிவியரிட்டியில் இருக்குது, அண்ட் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்போதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க. டெஃபினெட்லி வந்து என்னன்றது அவங்க வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் குழந்தைகிட்ட என்ன எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட வந்து, பிகாஸ் பேரண்ட்ஸ் தான் வந்து எல்லா டிசிஷனும் எடுப்பாங்கன்றதுனால பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அஃப்கோர்ஸ் எஸ் பேரண்ட்ஸ் யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். நீங்கள் வந்து என்னன்றதை கேளுங்க, கேட்டுட்டு யூ கேன் டேக் த டிசிஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு சொன்னீங்க மேம், ஒரு சில்ட்ரனுக்கு சொன்னீங்க, சைல்டுக்கு சொன்னீங்க. உங்களோட பேக் ஸ்டோரி சொல்லுங்க மேம். ஸோ உங்களுக்கு கிட்ஸ் இருக்கும், நீங்க ஒரு பேரண்டா இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ அவேர்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் கிட்ஸ்? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் ஆஸ் அ பேரண்ட் நான் ஐ காட் இன்டு சைல்ட் சைக்காட்ரி பிஃபோர் அம்மாவை ஆகிறதுக்கு முன்னாடி ஐ காட் இன்டு சைல்ட் சைக்காட்ரி. ஸோ அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது இட் பி வெரி ஈஸி, இதை பண்ணுங்க என்ன இது பண்ணாமல் அப்படின்னு. பட் ஆனால் வந்து நம்ம அந்த பொசிஷனில் இருக்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஒரு சைடில் இருந்து மட்டும் சொல்கிறது ஈஸி, அந்த சைடில் இருக்கும்போது குழந்தையோட அந்த டேண்ட்ரம் பார்க்கும்போது அப்போ நம்மளால் வந்து அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத போது அப்போ தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம படிக்கிறதெல்லாம் நம்ம குழந்தையில வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது சம்டைம்ஸ் முடியாது. இது வந்து நம்ம டீச்சர்ஸ் பற்றி பேசிட்டு என்னோட டீச்சர் மேமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து டீல் பண்ணுறதும் ஆஸ் அ பேரண்ட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் வி நோ நாலேஜ் இருக்கலாம், பட் அதை வந்து நம்ம வந்து அதை ஆக்ஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் மைட் பி பிட் டிஃபிகல்ட். பட் அஃப்கோர்ஸ் பிகமிங் அ மதர் வந்து ஹஸ் சேஞ்ச்ட் மீ அண்ட் மை ப்ராக்டிஸ் ஆல்சோ அ லாட். நிறைய விஷயங்கள் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் ஐ பிகம் மோர் எம்பத்தட்டிக் டு பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது மட்டும் பார்க்காம பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்து கொஞ்சம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அப்படி இருக்கும்போது வந்து சைல்டுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சைல்டை கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சைல்டு ட்ரீட் பண்ணுறோம், முக்கால்வாசி பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் பேரண்ட்ஸ் சைடில் அவங்க வியூவில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க. ஸோ உங்களோட ஓன் அனுபவம் உங்களோட கிளினிக்கல் ஆஸ்பெக்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஒரு எம்பத்தட்டிக் அப்ரோச், இன்னும் கொஞ்சம் எம்பத்தட்டிக் அப்ரோச் தர இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ட். கம் ஃப்ரம் புக்ஸ் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ஐ டோட்லி அக்ரி. ஆஃப்டர் பிகமிங் அ மதர் ஆஸ் அ பர்சன் ஹவு மச் ஐவ் சேஞ்ச்ட். And I totally understand why parents always use certain words. கல்யாணம் பண்ணிப்பாரு, குழந்தை பெத்துப்பாரோட அந்த அருமை வந்து ஆஃப்டர் a child I totally understand that. So and we are completely responsible for them இல்லையா? ஸோ நமக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ நமக்காகன்னு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைக்காக நம்ம நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது நம்ம வெல்பீயிங்கே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை தாண்டி நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி அபவுட் ஒர்க், அதெல்லாம் இல்லாமல் ஸோ தே கிவ் அ major purpose. So having children, having kids in life, in the difficulties, in the stressலாம் தாண்டி it's something very joyful in life. So அதை வந்து parents should be able to experience it well. எனக்கு இது என்னன்னா மேம், என்கிட்ட எப்பவுமே கேட்பாங்க, என்னப்பா எல்லாருமே வந்து குழந்தை வந்துட்டு பயன்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு. நான் சொல்ல அது சும்மா வாயில சொல்லிக்குவோம், பட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் we groom the child, but actually the child is grooming us as a person. கண்டிப்பா நம்ம எதெல்லாம் விட்டு இப்படி தள்ளி வச்சோமோ அதெல்லாம் இப்படி பக்கத்துல கூட்டிட்டு வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குது இல்லைங்களா? நீங்களே ஒரு சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் மாதிரி பேசிட்டீங்க. With experience, அந்த experience teaches you many things. As a mother and other different feeling, yeah, altogether. Ma'am, இப்போ high time. ஸோ பேரண்டல் டிப்ஸ். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் நிறைய சொல்லிட்டாங்க, அதாவது ஸ்பெண்டிங் டைம் வித் தெம், நாட் கம்பேரிங் த கிட்ஸ், அவங்களோட குழந்தைய வந்து மற்ற ஒரு குழந்தைய வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை தாண்டி ஒரு 2-3 டிப்ஸ் சொன்னீங்கன்னா நானும் எடுத்துப்பேன், எங்களோட ஆடியன்ஸை வந்து ஜாலியாக எடுத்துப்பாங்க. ஓகே, திரும்ப மேஜராக அதேன்றதுனால சம்டைம்ஸ் குழந்தைகிட்ட நம்ம என்ன பெரிய கிஃப்ட் தரலாம் அப்படின்னு பார்த்தா, குழந்தை நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்குற கிஃப்ட் வந்து நத்திங் பிகர் தேன் த டைம் தட் வி கிவ் டு தெம். ஸோ அந்த டைம் வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தாண்டி ஒரு பெரிய கிஃப்ட் குழந்தைக்கு இருக்க முடியாது. ஸோ அந்த டைம் நம்ம ஃபுல்லாக வந்து ஃபுல்லி ப்ரெசென்ட். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எமோஷ்னலி ப்ரெசென்ட். ஸோ அப்போ வேறு ஆக்டிவிட்டீஸ் ஃபோன் பார்த்துட்டு மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் குழந்தைகிட்ட வந்து நம்ம ஃபுல்லி ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பீயிங் இன் த ப்ரெசென்ட் மூமெண்ட், அந்த நிகழ்காலத்தில் வந்து குழந்தை கூட இருந்துட்டு வி ஹேவ் டு என்ஜாய். அது குழந்தைக்கு மட்டும் தர கிஃப்ட் கிடையாது, நம்ம சம்டைம்ஸ் அந்த கிஃப்ட் தட் வி கிவ் ஆர் செல்ஸ் ஆல்சோ. ஸோ
அஃப்கோர்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று இதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன், பட் அஸ் பேரண்ட்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஸ். உங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும், அப்போ தான் குழந்தைய பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம், ஒரு சூப்பர்மேன் மாதிரி இல்லை சூப்பர்மேன் மாதிரி எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு. பட் நீங்கள் உங்களை பார்த்துக்கும் போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து as I told you're filling your cup. மற்றவங்களை உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் வந்து குழந்தை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், மற்றது எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஸ். அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஃப்கோர்ஸ் as a child psychiatrist நான் சொல்ல விருப்பப்படுறது, டோன்ட் ஹெசிடேட் டு சீக் ஹெல்ப். ஸோ இப்போ இட் இஸ் தேர். முன்னாடி கூட இவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. ஸோ இப்போ இவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி டிஃபிகல்ட்டி சீக் ஹெல்ப். நீங்கள் சீக் ஹெல்ப்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப்னு கூட இல்லை, ஐயோ அப்செட்னா போய் யார்கிட்டயாவது பேசணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி டிஃபிகல்ட்டிஸ் வந்து பேசுங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டினா உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு அந்த ஒரு ரிசெப்டிவான ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து குழந்தைக்கு உருவாக்கித்தாங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். மறக்காம எடுத்துக்கோங்க, நானும் எடுத்துக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மென்டலி. ஓகே. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ சம்திங். இது ஒரு பர்சனல் கொஸ்டின். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் அன்ஹீல்டு இமோஷன்ஸ் இருக்கும், சைல்டுஹுட் இமோஷன்ஸ். அண்ட் அந்த சைல்ட் லைக் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வீசிடுவோம். ஆர் சைல்டுஹுட் ட்ராமானாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆழமாக அடி வாங்கின ஏதோ ஒரு விஷயத்த வந்து கரண்ட் லைஃப்பில் ப்ரெசன்ட் லைஃப் ரூயின் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது நிறைய பேர். ஸோ ஹவு டு ஹீல் அவர் செல்ஃப் மேம்? ஓகே. Like emotional help, obviously. Okay. But what do you want to say about that? I'm 100% sure a lot of audience want an answer for that. Unhealed emotions. அது எப்படி மேம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வி ஹேவ் டு பி அவேர். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ அது வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியணும். சம்டைம்ஸ் ஜேர்னலிங் சொல்லுவோம். நம்ம மனசில் என்ன யோசிக்கிறோமோ அதை வந்து எழுதும்போது கொஞ்சம் நமக்கே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி இன் ஆர் தாட்ஸ். ஸோ அது பண்ணலாம். ஸோ பண்ணும்போது நமக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, அது நம்மளை இப்போ அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு அவேர்னஸ் வரும். அடுத்து வந்து ஒரு அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது நடந்துருச்சு, ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக அதை பற்றி யோசிக்காமல் அவாய்ட்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இட் ஹஸ் ஹேப்பன் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் டெஃபினட்டாக வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதை பற்றி நீங்கள் பேசலாம். நீங்கள் கூட சப்ரெஷன் சொல்கிறோம், அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் யார்கிட்டயாவது வந்து அதை பற்றி பேசுங்க. நீங்கள் ரொம்ப வந்து நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஜேர்னல் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க. பேசிட்டு அன்ஹீல்டாக இருக்குது, இந்த சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட் மைட் பி கன்சர்ன் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை இது சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசி இட் கேன் பி இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து உங்களால் செய்ய முடியும் சில விஷயங்கள், இட் கேன் ஹெல்ப் யூ டு ஹீல் அப்படின்னா கண்டிப்பாக மூவ் ஃபார்வர்ட். அண்ட் இன்னொன்று ஜென்ரலாக என்ன ஹெல்ப் பண்ணால் பீயிங் மைண்ட்ஃபுல். ஸோ ஜென்ரலாகவே முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம எமோஷனும் அந்த பாஸ்ட் அந்த ரெசிடியூனால வந்து இப்போ நிறைய வந்து எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரலாம். அது நம்ம அவேர் ஆகிட்டு நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி இருந்தால் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். அண்ட் பியாண்ட் ஆல் திஸ் இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் சீக் ஹெல்ப். மேம் இப்போ வந்து பேரண்ட் வந்து ஒரு சைல்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு சைல்டு இதை பார்த்தாங்கன்னா, ஒரு 11th ஸ்டாண்டர்ட் கிட் பார்க்குறான் அப்படின்னா, ஒரு கேர்ள் பார்க்குறாங்க, வாட் யூ வாண்ட் டு டெல் தெம் மேம் அபவுட் அவங்க ஏன் அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும். வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த சைல்டு வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணலாம். பட் இதனால அவங்க அப்பா அம்மா அப்படி நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் அவங்க யோசிச்சு பார்க்கும்போது சம்டைம்ஸ் தேல் ஆல்சோ பி அவங்களோட அப்பா அம்மாவை இவங்களாலையும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். அப்பா அம்மா அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்களோட அப்ரிங்கிங், நம்ம சொன்ன மாதிரி இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இவங்க நடந்துக்கிற விதம் அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அப்பா அம்மா பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்குது அப்படின்னு வந்து குழந்தை கண்டிப்பாக வந்து ஏதோ பண்ணணும்னு நினச்சா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் அவங்க சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட அவங்க ஒரு ஹெல்தி வேல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு ஹெல்தி எமோஷனல் பவுண்டரி கண்டிப்பாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லித்தரலாம். எப்போதுமே பேரண்ட்ஸ் தான் டீச் பண்ணணும்னு இல்லை இல்லையா? ஸோ வந்து ஆஸ் அ சைல்டு அவங்களும் வந்து குழந்தைக்கு சொல்லித்தரலாம். அண்ட் அவங்க லேர்ன் பண்ணுறதெல்லாம் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம். ஸோ சொல்லுவோம், நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், பட் குழந்தைய வந்து எப்படி வளர்க்குறது, அந்த பேரண்டிங் பற்றி நம்ம பெருசாக எதுவும் கற்றுக்கிறதில்ல. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அடுத்த ஜென்ரேஷனே டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் அது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் போது அஃப்கோர்ஸ் அவங்க அடுத்து when they become parents it can be helpful. சூப்பர்.
தேங்க்யூ. ஓகே. ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின், இது எப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக கேட்குற ஒரு கேள்வி, இது உங்களுக்காக நான் வந்து கடைசியாக why psychiatrist job, why child psychiatrist especially? ஓகே. ஸோ சம்டைம்ஸ் நான் கூட யோசிச்சிருக்கேன். பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது we were discussing we from around the same region தான். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது I was not sure நான் வந்து மெடிசனில் இன்ட்ரெஸ்டாக இருந்தேனா இல்லையான்னு தெரியல. பட் I was very interested in the psychological aspects, human mind, behavior, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அது மட்டும் எனக்கு தெரியும். அதை தாண்டி எனக்கு அப்போ as a school child I didn't know more than that. அப்புறம் நான் திரும்ப வந்து MBBS எடுக்கும் போதும் அப்பயும் வந்து I was not sure. பட் நான் வந்து முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச ஒன்று பண்ணணும். அப்பவே வந்து ஐ ஹேட் சைக்காட்ரி இன் மை மைண்ட். அண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க டீச்சர் சொன்ன மாதிரி, ஸோ நம்ம எது பிடிச்சி பண்றோமோ டெஃபினெட்லி we'll be able to that will definitely help us, that will give joy to us. So அந்த மாதிரி வந்து so not very popular among many medicals. So I took up psychiatry. But எப்போதுமே வந்து children and child psychiatry பண்ணுன்றது was a major thing. I was always interested in children. And அதுக்கப்புறம் psychiatry பண்ணி I had specialized. But இப்போ it gives me so much joy. And children பார்க்கும்போது இல்லையா, சம்டைம்ஸ் பார்க்கும்போது அண்ட் பேரண்ட்ஸ் பார்க்கும்போது when they அவங்க ஹீல் ஆகும்போதோ இல்லை when they feel a bit better, definitely it gives a lot of happiness or satisfaction. Definitely it gives. இப்போ there are a lot of doctors பார்க்குறோம், நிறைய வந்து சம்டைம் they say நிறைய வந்து நெகட்டிவ் விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது when they heal and then when they feel satisfied இல்லையா, we always feel happy as a doctor. So probably மற்ற நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து will always keep you happy as a probably as a doctor and as a child psychiatrist. It change someone's life. Yeah, so more than someone, just helping them, guiding them, அவ்வளவுதான். கண்டிப்பா it change because they're going to live forever இல்லைங்களா. அந்த ஒரு மாறுதல் அவங்களோட லைஃபோட ஃபுல் பிரதிபலிப்பா மாறும். ஸோ நீங்க ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கீங்க அந்த விஷயத்துல. ஸோ ஹியூஜ் தேங்க்யூ அண்ட் யூ பீன் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் காட் பிளெஸ் யூ ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் சாட்டிங். தேங்க்யூ. ஐ ஹேட் a lovely time. ஹாப்பி. ஏன்னா வந்து இப்போ இவ்வளோ அவேர்னஸ் வருது இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் 10 years முன்னாடிலாம் இந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டு இட். ஸோ எப்போதுமே ஸோ அதனால ரியலி ஹாப்பி. இப்போ சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு இன்டர்வியூராக வந்து கேட்பேன். இன்னைக்கு வந்து ஒரு மதராக தான் கேட்டுட்டு இருந்தேன் நிறைய கேள்விகள். கேட்டீங்க தெரிஞ்சு. ஏன்னா இட் இஸ் மச் நீடட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ லவ்லி டாக்கிங் வித் ஹர். கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து டிப்ஸ்ல இருந்து ஒரு சைல்டு எப்படி பார்த்துக்கணுன்ற அளவுக்கு வரைக்கும் நிறைய நாலேஜ் நம்ம இன்னைக்கு கெயின் பண்ணியிருப்போம். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் signing off from Harija. Thank you.